கோவில் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தொடர்ச்சியாக நம்ம டயட்டுக்கு எல்லா பயிற்சிகளையும் சப்போர்ட் கொடுக்குற அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் அத்துணை ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கும் எங்களை டயட் சார்பாகவும் என்னோட பர்சனல் சார்பாகவும் நன்றி. ஒரு விஷயத்தை மட்டும் சாம் சாரோட அனுமதியோட 2 நிமிஷம் மட்டும் நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கடந்த 2022ஆம் ஆண்டு என் டயட் சார்பாக என்னால் செய்யப்பட்ட ஒரு ரிசர்ச் ஒர்க் இது. ஆக்சுவலாக என்ன இந்த ரிசர்ச்சோட டாபிக் என்ன அப்படின்னா, என்ஹான்சிங் த அவேர்னஸ் ஆன் சைல்டு சேஃப்டி த்ரூ திங்க் பேர் ஷேர் ரெஃப்ளெக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அமாங் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அதாவது சைல்டு சேஃப்டி அவேர்னஸை டிபிஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாக டெவலப் பண்ணுறதுக்காக நான் பண்ணது. ஸோ அப்போ பள்ளிகளுக்கு போய் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது குழந்தைங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையிலான பள்ளிகளுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணேன். ஒன்றும் பண்ணலை, ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன், எம்டி ஷீட் நிறைய எடுத்துகிட்டு போனேன். டீச்சர்ஸ் யாருமே அந்த ஸ்கூல்ல இருந்து நான் கூப்பிடலை. 9th படிக்கிற எல்லா பெண் குழந்தைகளையும் நான் கூப்பிட்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு நானும் அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டேன். அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் இந்த தொடர்பான சைல்டு சேஃப்டி தொடர்பான அச்சுறுத்தல்கள் இருக்குதோ அதையெல்லாம் அந்த குழந்தைங்க பேர் எழுதாமையே A4 ஷீட்ல எழுதி அந்த பாக்ஸ்ல போட்டுறணும். இது மாதிரி தான் நான் எல்லா ஸ்கூல்லையும் கலெக்ட் பண்ணேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த அத்துணை குழந்தைகளுக்கும் நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒரு சில குழந்தைகள் அதுல போன் நம்பர் எழுதியிருந்தாங்க, அவங்களுடைய முகவரியை எழுதியிருந்தாங்க. திரும்ப நான் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு திரும்ப அந்த பள்ளிக்கு போகும்போது தனியாக கூப்பிட்டு பேசும்போது ஏன்பா இதை ஏன் யாருக்கிட்டையுமே சொல்லலை, உங்களுடைய அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கலாம், எல்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம், டீச்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை, மேடம் எனக்கு பயமா இருந்துச்சு. இப்போ நீங்களே என்ன பண்ணீங்க, ஒரு A4 ஷீட்ல தெரியல, பேரும் தெரிய வேணாம், விட்டுட்டு வந்துட்டேன், அந்த ரூம்ல விட்டுட்டு நானே வெளியில வந்துட்டேன். அப்போ அத்துணை குழந்தைகளுக்கும் ஈவன் அவங்க வீட்டுல இருந்து பஸ்ல சைக்கிள்ல வரும்போது இங்க அவங்க அம்மா அப்பா நம்மகிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, எல்லா பேரண்ட்டுமே இறங்கி மார்னிங் வீடு போயிட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் வரப்போற பேரண்ட்ஸோட குழந்தைங்க மட்டும்தான் நம்மள்கிட்ட படிக்கிறாங்க. அதை முதல்ல நம்ம மைண்டை செட் பண்ணிக்கிறோம். அப்ப யாரு அந்த பேரண்ட் கிட்ட சொல்ல போனா அந்த பேரண்டே வரும்போது எப்படி வர்றாங்க, ரொம்ப டயர்டா வர்றாங்க. அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கும்போது நான் ஒரு பிரச்சனையா இருக்க விரும்பல மேடம், அதனால அப்படியே நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஹவு டு ஐ ரிஜெக்ட், ஹவு டு ஐ சே நோ அப்படிங்கிறது எனக்கு புரியல. அப்படிங்கிற மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடீஸ் எனக்கு வந்துச்சு. உண்மையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகப்பட்டேன். அந்த நேரத்தில் இவ்வளோ பிரச்சனையோட இந்த குழந்தைய நம்ம டெய்லி உட்காந்து ரிசல்ட் ஓரியன்டா மட்டுமே நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோமே. இந்த ஒரு பர்டிகுலர் குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு வேற வேற மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பஸ்ல பயணிக்கும், பணி சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் சோஃபியா மேடம் எல்லாரும், ஈவன் சாவித்ரி மேடம் இப்போ எங்களோட டீம்ல ஒரு 2 வருஷமா இருக்காங்க. பணி சார்ந்து பயணிக்கும் போது சென்னை அந்த மாதிரி வெளியூர்களுக்கு போகும்போது உண்மையுமே பயமா இருக்கிறது. ஒரு நார்த் இந்தியாலாம் போகும்போது ட்ரெயின்ல போகும்போது ரொம்ப சேஃப்டியா நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம், வர்றதுக்குள்ள எங்களுக்குமே அந்த பயமுறுத்தல் எல்லாமே இருக்குது. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த ஒட்டுமொத்த ட்ரைனிங்கோடைய சாராம்சமே சென்சிடைசேஷன் தான் பண்ணணும். நம்ம கிட்ட வரக்கூடிய நம்ம 12 பிளாக் டீச்சர்ஸை சென்சிடைஸ் பண்ணணும். ஏன் இந்த பயிற்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சிடைஸ் பண்ணிட்டு, ஏதாவது ஒரு பள்ளியில ஏதாவது ஒரு டீச்சர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட பிரச்சனையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்வாங்கிக்கிட்டு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்ல அது மாதிரி நான் காவலன் ஆப் இருக்கிறேன், SOS ஆப், அந்த விழிப்புணர்வு பிளஸ் வந்து ரோல் பிளேஸ் அந்த மாதிரி நான் பண்ணேன். ஸோ நம்ம பிளாக் லெவல்ல போகும்போது டீச்சர்ஸுக்கு நம்ம டீச் பண்றது சார் சொன்ன மாதிரி there are lot of materials available in the net. இன்னொன்று நம்ம கேட்டோம் அப்படின்னா கடகடாக எல்லாத்துலேயுமே இருந்து வாட் ஆர் ஆல் த ஆக்ட், சார் சொன்ன மாதிரி ஜட்ஜு மாதிரி நம்ம வந்து ஆக்ட் அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு நோடல் டீச்சர்ஸ் வர்றாங்க அப்படின்னா we have to sensitize the teachers. அந்த டீச்சர் கிட்ட அந்த குழந்தை ஓடி வந்து பிரச்சனையை சொல்ற அளவுக்கு அந்த டீச்சர் எப்படி பண்ணணும், அவங்க மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிரணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மென்டலி ப்ரிப்பேர்ட். ஏன்னா டீச்சர்ஸ் கிட்ட ஏப்பா நீ சொல்லலை, உன்னோட பெட் டீச்சர் யாருப்பா அப்படின்னு கேட்டா பெட் டீச்சர் ஓகே, ஆனால் எனக்கு என் டீச்சர்னையும் சொல்ல பயமா இருந்தது. ஈவன் நிறைய ஸ்கூல்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் குருபாலன் சார் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தோம்னா எப்பயுமே அவர் வந்து 11th 12th ஹேண்டில் பண்றாரு, ஸ்டூடெண்ட்ஸோட தான் எப்பயுமே இருந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டோம், ஓரளவு நம்ம இருந்துட்டோம்னா ஈஸியா அவங்க சொல்றதுக்கு நம்மகிட்ட ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்சிடைசேஷனை நம்மளுடைய சிவகங்கை பிளாக்ல இருக்க டீச்சர்ஸ் கொண்டுட்டு வர்றதை இந்த பயிற்சியினுடைய முக்கியமான நோக்கமா
பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச். இங்கே வந்திருக்க டீச்சர்ஸும் நோடல் டீச்சர்ஸாக இருங்க. எந்த விதமான மாணவர்களுடைய பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்குண்டான மென்டல் ப்ரிப்பேர்னஸையும் மென்டல் எபிலிட்டிஸையும் அந்த மென்டல் வெல்பீயிங்கையும் தயார் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம செவனே செய்வோம். தேங்க்யூ ஆல்.